போகலான்ட்டு கடைசியாக அப்போ பேசஞ்சர் தண்ணி வேறு அதில் கடைசியாக எங்கே இருக்கோம் இது வந்துட்டு ஃபால்ஸு கீழே ஃபால்ஸில் நின்றுட்டுருக்கோம். அருவி ஃபால்ஸு. பட் இன்னொரு ஃபால்ஸ் நல்லா ஐஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகலை, இனிமேல் தான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் விளையாட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. கேமரா தெரியல தெரியல, ஒன்றும் தெரியல, குத்து மதிப்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன். மணி 12 ஆகுது, அதுக்குள்ளே எல்லா விளையாட்டும் முடிஞ்சாச்சு. பொழுது வரைக்கும் எப்படி போகிறதுன்னு இல்லை. ஆனால் தம்பி செம்மையாக ஹாப்பியாக விளையாண்டுருக்கான். அவனுக்காக தான் இன்றைக்கி வந்தது. திடீர்னு பிளான் பண்ணி வந்தாலும் ஒரு தம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அது ரொம்ப ஜாலி பாருங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த பாட்டுக்கு கரெக்டான இடங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம வெளியில் போய் எங்கே சுற்றினாலும் நம்ம ஊரில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது சந்தோஷம்தான், அது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம ஊர் அப்படின்னு சொல்கிறதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி தாங்க இது. இப்போ நாங்கள் நாக்பூரில் இருந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு ஒரு வெளியில் போயிட்டு அவுட்டிங் இந்த மாதிரிலாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுங்கிறது சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வார்த்தைக்கு கரெக்டாக இருக்கும். சொர்க்கம் தாங்க உண்மையிலையும். அது எப்பாச்சும் ஒரு நாள் நம்ம போகிறதுங்கிறதுமே பெரிய சந்தோஷம்தான். அது ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி வாட்டர் ஃபாலில் என்ஜாய் பண்ணுறது, பசங்களோட என்ஜாய் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பரான பிளேஸ் தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இது வந்து வீடியோக்காக ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். சரி, எப்படி கண்டிப்பாக ரீல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். தம்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால்ஸ். ரீல்ஸ் எடுக்கும்போது ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்குங்காட்டி தம்பியும் அம்மா என்ன எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. தம்பி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தான்னா ஐயோ ஏதாவது பிரச்சனையோ என்னமோ ஆயிருமோ அப்படின்னு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. இருந்தாலும் எடுங்கம்மா அப்படின்ட்டு 2 பேர் பாருங்கள், அப்பாவும் பையனும் அப்படியே விழுந்து ரீல்ஸுக்கு படுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வேறு காதில். ஆனால் இந்த மாதிரி தம்பி பாட படுத்துருக்கான். ஆனால் எனக்கு இப்படி படுக்கிறதுக்கு வராது. ஏன்னா அந்த காதுக்குள்ளே தண்ணி போயிருமோ அப்படிங்கிற பயத்துலேயே என்னால் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஆனால் தம்பி எல்லா விதத்துலேயும் தண்ணியில் என்னென்ன என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. பட் பல்ட்டி போடுறதுக்கு தான் அங்கே கொஞ்சம் இடம் வசதி இல்லை. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஆழமாக இருந்தால் தானே பல்ட்டி போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பல்ட்டி அடிக்கிறேன்னு அடித்து கையில் காலில் காயமாயிரும் இல்லைங்களா. ரொம்ப இடம் வந்து ரொம்ப ஆழம் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் வந்து பல்ட்டி அடிக்கிறதுக்கெலாம் செட் ஆகலை. சார் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒன்றும் செட் ஆகலை. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணு. ஸோ அவங்க அப்படியே எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் எடுங்க, ரீல்ஸுக்காக நிற்கிறாங்க. ஏதாவது ஆடணும் பாடணும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் 2 பேரும் ஃபோட்டோவுக்கு நிற்கிற மாதிரி 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஏதாவது இப்போ ஆடுங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லாமல் எதையும் கண்டுக்காமல் அப்படியே ரீல்ஸ் நின்றுட்டுருக்காங்க. தம்பி பார்த்திங்கன்னா இந்த விழுகிற மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக விழுகிற மாதிரி வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் அது 2-3 டைம் ட்ரை பண்ணான். ஆனால் பட் அது கரெக்டாக இதாகலை. அவனும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி சத்துன்னு விழுகிற மாதிரி இருக்கணும், அதை நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்து வீடியோ எடுங்கம்மா அதான் அப்படின்னு சொன்னான். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்தேன். ஆனாலும் அவனுக்கு இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணான். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அவங்கெல்லாம் ரீல்ஸுக்கு எடுக்கும்போது அப்போ நம்ம பங்குக்கு ரீல்ஸ் எடுத்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸுக்காகவே அந்த இடத்துல திரும்பவும் மறுபடியும் எல்லா இடங்கள்லையும் விளையாண்டு முடிச்சுட்டு வீடியோக்காக திரும்பவும் வந்து அங்கே நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி ஓகே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி வந்து அவ்வளோக்கா ஜில்லுன்னு இருக்காது. ஸோ இதுலேயே 2 வாட்டர் ஃபால் இருக்குது. சில் அவுட்லேயே 2 வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் வந்து வேறு லெவலுங்க, சும்மா ஐஸ் வாட்டர். அது எப்படி அங்கே அவ்வளோ ஐஸ் வாட்டர் மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வரும், ஆனால் அந்த ஒரு சில்னஸ் வந்து அவ்வளோக்கா இருக்காது, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் எல்லாமே. ஆனால் இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா அடுத்து அது வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணி கீழே போய் நின்னிங்கனாலும் அப்படியே ஒரு ஐஸ் மாதிரி இருக்கும். அடுத்து அங்கே மேலே போய் நம்ம கரெக்டாக அந்த கீழே விழுகிறதுக்கு மேலேயும் போய் நிற்கலாம். அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம ஐஸுங்க. அப்படியே உண்மையிலேயே ஃப்ரிட்ஜ் வாட்டரில் நம்ம எப்படி இருக்கும், அந்த கொடைக்கானல் அங்கெல்லாம் வந்து ஊட்டி இந்தலாம் வந்தீங்கன்னா ஃபால்ஸில் எப்படி தண்ணி அப்படி டேரெக்டாக அப்படி ஜில்லுன்னு விழுகும் இல்லைங்களா, அந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா கேமுமே சூப்பராக இருக்குங்க.
எதுவுமே வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா அதுதான் உண்மை. அதுவும் அமௌண்ட் அங்கே கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் ஒர்த்தஃபுல் தான். ஒன் டே வந்து சூப்பராக என்ஜாய்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள்.